ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. வணக்கம். மதச்சார்பின்மை மாநாடு திருச்சியில் நடக்குது. இதுக்கிடையே பார்த்தீங்கன்னாக்க ஜூன் 22 மதுரையில் முருகபக்த மாநாடு நடக்குது. இப்போ ரெண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரெண்டுமே ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நினைக்கிறேன். குறிப்பாக நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது. ஜூன் 22 முருகபக்த மாநாடுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் நீதிபதி புகழேந்தி. அங்கே வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன. இது ரெண்டையும் ஒப்பிட்டு எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு விசிகாவுக்கு முக்கியமான பொறுப்பாளர் அகமது சார் சந்தி வந்திக்கிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி பார்க்குறீங்க? இப்போ திருச்சியில் மதச்சார்பு மாநாடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜூன் 22 முருகபக்த மாநாடு இன்னொரு பக்கம். ரெண்டுமே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இன்று ஜூன் 14 சனிக்கிழமை திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம், அதாவது சேவ் செக்குலரிசம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழருடைய அழைப்பை ஏற்றி பெரும் திரளாக லட்சக்கணக்கான சிறுத்தைகள் மட்டுமல்லாமல் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய இந்தியா கூட்டணியை சார்ந்த சர்வ கட்சி மக்களும் ஒரு சகோதரத்துவ சங்கமமாக இன்றைக்கு குழும இருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணித்துளியில் திருச்சி மாநகரில் மதச்சார்பின்மை காப்போம் அந்த சொல்லாடலே உங்களுக்கு என்ன உணர்த்துங்கிறது தெரியும். நம்ம இந்தியாங்கிற நாடு எதை நோக்கி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா சாவரைன் சோசியலிஸ்டிக் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அது ஒரு மதச்சார்பற்ற தேசம். இது ஒரு சாவரைன், நமக்கான ஒரு இறையாண்மை இருக்கிறது. நம்ம ஒரு செக்குலர் கண்ட்ரி, இப்படி தான் நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை காக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சேவ் செக்குலரிசம்ங்கிற மாநாடு. ஏன் அப்படி நீங்கள் கேட்ட கேள்வி தான். அதுதான் சொல்கிறேன். இப்போ சென்னை நடத்த வேண்டிய அவசியம் எந்த அளவுக்கு அவசியம் என்று சொன்னால், இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். அதில் ஆண்டாண்டு காலமாக இந்தியாங்கிற நாடு உருவாவதற்கு முன்னாடியே வக்ஃப் சொத்துகள் நம்ம இந்த பூமியில் இருக்கிறது. 1000 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளி வாயில்கள்லாம் இந்த மண்ணில், இந்திய மண்ணில் இருக்கிறது. அதை பராமரிப்பதற்கு அதை சரிவர அந்த வக்ஃப் என்று சொன்னால் இறை பணிகள் தானம் செய்தது. அந்த தானத்தை சரிவர நிறைவேற்றுவதற்கு வக்ஃப் வாரியம் இருக்கிறது. அந்த வக்ஃப் வாரியத்திற்கு டூஸ் அண்ட் டோன்ஸ், எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாதுங்கிற சட்டங்கள்லாம் இருக்குது. அதில் பிரச்சனை இருக்குது. சட்டத்தையே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. எப்படி சொன்னாங்க? யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட், எம்பவர்மெண்ட், எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் கொண்டு வந்தாங்க. எதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க? எதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க? ஒன்றும் இல்லை. மாறாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைடு ஆர் டிக்ளேர்டு அஸ் எ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கமன்ஸ்மெண்டிங் திஸ் லா கெனாட் பி டீம்டு அஸ் எ வக்ஃப் ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு செக்ஷனை போடுறாங்க. செக்ஷன் 3C. அதாவது இஸ்லாமியர்களால் தானம் செய்யப்பட்ட வக்ஃப் சொத்துக்களை யாராவது ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டு சொத்து இது, அல்லது இது அரசு புறம்போக்குன்னு சொன்னாங்கன்னா அண்டலிருந்து என்ன செய்யாது, டிஸ்பியூட் ஆகிவிடும். அது வக்ஃப் சொத்தாக பராமரிக்கப்படாது, கருதப்படாது என்று சொல்கிறார். இது ஒரு அபாயகரமான ஒரு இது இல்லையா? அப்போ எந்த சொத்தையும் யாரும் என்ன செய்யலாமா? அப்போ இதுபோல் இந்து அறநிலைத்துறைக்கோ மற்ற மதத்துக்குடைய சொத்துக்களுக்கோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு தான் மாநாடு. அந்த சட்டத்தை கண்டிக்கிறோம். இது மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கக்கூடிய சட்டம். இது முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் மட்டும் இல்லை. இது நாட்டில் இந்துக்களுக்கு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்கள், இந்து அறநிலையத்துறை சொத்துக்கள். வக்ஃப் சொத்துக்கள் இஸ்லாமியர்கள் யாருக்காக வக்ஃப் செய்கிறாங்களோ அந்த துறைக்கு சார்ந்தது. அதுபோல் கிறிஸ்துவ சகோதரர்கள் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுடைய சர்ச்சுக்கான சொத்துக்கள். இதில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது. அந்த மதம் என்பது அரசாங்கத்துக்கு கிடையாது, மக்களுக்கு தான். இல்லை, யார் எந்த மதத்தில் இருப்பாங்க, மதமே இல்லைன்னு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற புரியுது. இது பெரிய ஒரு லார்ஜாக இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனை. இப்போ திருச்சியில் மதச்சார்பின்மை மாநாடு நடத்துறதுக்கான பொருள் என்ன? இது மட்டும் தானா? ஏன்னா மதுரையில் ஜூன் 22 பார்த்தீங்கன்னா குறிப்பாக முருகபக்த மாநாடு 5 லட்சம் பேர் கூடவும் இருக்காங்க. அது ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நிபந்தனையோட அனுமதியும் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க?
அதுதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மண்ணு தான் சகோதரத்துவ வாஞ்சி நிலைநாட்டுற மண். தமிழ்நாட்டு மண்ணு தான் வந்து அமைதி பூங்காவான மண். அந்த அமைதி பூங்காவான மண்ணில் எங்களுடைய முப்பாட்டன் முருகனுடைய பெயரை சொல்லி நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து பிறப்பால் ஒரு இஸ்லாமியன், நான் முருகனை முப்பாட்டங்கிறேன். ஏன் எங்களுடைய அறுபடை வீடுகளில் மிக முக்கியமான ஒரு வீடு முருகப்பெருமாளுக்கு பார்த்தா திருச்செந்தூர், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள வீடு. 4 நாளுக்கு முன்னாடி வைகாசி விசாகம் நடந்தது. ஆமாம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாங்க. நான் நின்று என்ன செஞ்சேன், அவங்களுக்கு எல்லாம் பால் கொடுத்து வருஷ வருஷம் கொடுக்குறது தான் இஸ்லாமியர். இப்படி தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம். மதங்களால் நாங்கள் வந்து வெவ்வேறு மதங்களாக இருந்தாலும் சகோதரத்துவ வாஞ்சியில் ஒன்றுபட்டு நாங்கள் இருக்கிறோம். அந்த முருகனுடைய பெயரை சொல்லி பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன செய்யுது, வரக்கூடிய 22ஆம் தேதி மதுரையில் மாநாடு நடத்துகிறோங்க. மாநாடு நடத்துகிறோம், யாரும் நடத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் முருக கடவுள் தமிழ் கடவுளாக வந்து பல பேர் புரிந்து வைத்திருக்கக்கூடிய வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஜூன் 22ஆம் தேதியிலேருந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நம்ம எல்முருகன் பேசியிருக்காரு, பேசியிருக்காப்புல, அமித்ஷாவே பேசுகிறாருல்ல. சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறதுக்கு திமுகவும் எங்கேருந்து துணிச்சு வந்ததுன்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ என்னென்னா, இது வந்து பக்தி மாநாடாக தெரியலையே, இது முருக மாநாடு மாதிரி தெரியல, இது அரசியல் மாநாடு. வீட்டுக்கு அனுப்புவோம், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புங்கிறார். முருகன் மாநாட்டுக்கும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன, அப்போ அரசியல் மாநாடாக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் குண்டக்க மண்டக்க பேசுகிறாங்க. உள்ளக்கு நீங்கள் வந்து எல்முருகனுடைய பேட்டி, அதுபோல் திரு அண்ணாமலை அவருடைய பேட்டி, நெய்னா நாகேந்திரனுடைய பேட்டிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது, பாஜக தலைவருடைய ஒட்டுமொத்த நீங்கள் பேட்டிகளை பார்க்கும்போது, இவங்க முருகனை வந்து பக்தியாக கொண்டாடவோ, முருக பக்தர்களோ இல்லை, முருக பக்தர்களே வாருங்கள் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியலாக இருக்கிறது. இதைத்தான் நேற்று நடந்த அந்த மதுரை ஹைகோர்ட்டில் நடந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த வாத பிரதிவாதங்கள், கடுமையான வாதங்களை வந்து எடுத்து வைத்தார்கள். நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தோழர் அவராக இருக்கட்டும், லஜபதி ராய் சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, அப்போ நாங்கள்லாம் முருக பக்தர் இல்லையா? இது அரசியல் மாநாடாக தெரிகிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களே வாருங்கள்னா அது எப்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது? எந்த கட்சியும் இருந்துக்கலாம், நீங்கள் எந்த கட்சியாகவும் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு முருக பக்தர்களே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நான் திமுக அரசை வீழ்த்தோன்னா அப்போ அது என்ன இருக்குது? அப்போ அதை தான் கேட்டார்கள். அங்கே நீதியரசர் புகழேந்தி அவர்கள் உன்னிப்பாக அந்த வாதத்தை வந்து கவனித்து விட்டு, இந்த வாதத்திற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று எதிர்த்தரப்பில் கேட்குறாங்க. அப்போ சரியான என்ன செய்யலை, பதில் சொல்லலை. அதனால் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அரசியல் பேசக்கூடாது, நீங்கள் பக்தி சீகனை பண்ணுங்கள், முருகருடைய பெருமையை சொல்லுங்கள், முருகர் கடவுளை ஏற்றி போற்றுங்கள், உங்கள் கடவுளாக யார் நினைக்கிறீங்களோ அவங்க, அப்போ அந்த அடிப்படையில் இருக்கணும் என்று சொல்லி தான் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் வந்து நினச்சிருக்காங்க. அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்கார்கள். ஆனால் கோட்டை மதிப்பாங்களா? அதை நான் என்ன கேட்குறேன்னா, 50 கண்டிஷன் போலீஸ் தரப்புலையும் வச்சுருக்காங்க. நீதிபதியும் அரசியல் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடந்த பழங்கநாத்த மாநாட்டில் இதே என்ன நடந்தாங்கனாக்க, அயோத்தியாக மாற்றுவோம் திருப்பரங்குன்றத்தைன்னு சொல்லி சர்ச்சையாக பேசினார் ஹெச்ராஜா அவர்கள். அப்போ அது ஒரு பேசும் பொருளமாச்சு. இந்த முறை அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை நீதிபதி சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக வந்து அது இப்போ பாஜக காரர்களை பொறுத்தவரையில் நமக்கு தனிப்பட்ட வெறுப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னது தான் ஹெச்ராஜா. அதே ஹெச்ராஜா வந்து மதுரையில் நின்று கொண்டு கடந்த முறை திருப்பரங்குன்றத்திற்கும் சிக்கந்தருக்கும் என்ன சம்பந்தம் என்று மதத்தை சுட்டி காட்டி பயங்கரமாக பேசினார். இந்துக்களெல்லாம் நீங்கள் கையை நாங்கள் கட்டி போட முடியாது என்று சொன்னார். முரட்டல் துணியில் பேசினார். அப்பவும் இது போன்ற ஆர்டர் தான் பண்ணப்பட்டது. அதே உயர்நீதிமன்றம் தான் இப்பவும் ஆர்டர் கொடுத்துருக்கு, அரசியல் பேசுகிறேன். நிச்சயமாக அரசியல் தான் பேசப் போகிறார்கள். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு என்று நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அதை வந்து ஜனநாயகத்தை திரும்பக்கூடிய சக்தியில் வந்து அவங்களுக்கு எதிரான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போவாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு பட்டியலில் பாஜக வரமாட்டாங்க, ஆர்எஸ்எஸ்காரன் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை வந்து அவமதிப்பு தான் செஞ்சுட்ருக்காங்க. தமிழக அரசும் காவல்துறையும் இதை உன்னிப்பாக கவனத்தில் கொண்ட வேண்டும். இதை பயன்படுத்தி வந்து ஒரு மத பிரிவினையை உண்டு பண்ணி அதை தான் அவங்க பேசுகிறோம், சேவ் செக்குலேஷன் வரும். இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்த நாட்டுடைய மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால தான் ஏற்கனவே வக்குப் சட்டம்னு கொண்டு வந்து வக்குப் போர்டில் வந்து இஸ்லாமியர்கள் நிர்வகிக்க வக்குப் போர்டில் இஸ்லாமியர்கள் அல்லாதையும் கொண்டு வரலாங்கிற ஒரு திணிப்பை கொண்டு வர்றாங்கன்னா ஒன்றிய அரசு எங்களை கேள்வி கேட்க யார், நாங்கள் அப்படி தான் அடாவடித்தனம் பண்ணுவோம், நாங்கள் சட்டாம்பிள்ளைத்தனம் பண்ணுவோம் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. டெமோக்ரஸிங்கிற பேரால், கான்ஸ்டியூஷனுங்கிற பேரால் இதை வந்து செய்கிறாங்க. அப்போ அதை பாதுகாக்க வேண்டியது, செக்குலரிசத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தேவை வந்துடுச்சு. முருகர் பேராலேயே வந்து
அனைத்து தரப்பு இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சர்வ சமய மக்களும் வந்து ஒரு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக முருக பக்தருக்கு அப்பாற்பட்டு அவர்களெல்லாம் கருதக்கூடிய அந்த முருகப்பெருமாளையே அரசியல்படுத்தப்படும் போது தான் இந்த சேவ் செக்குலரிசமுடைய அந்த பேரணி, விடுதலை சிறுத்தைகளுடைய பேரணி மிக முக்கியத்துவம் படுகிறது. அப்போ தேசிய நீரோட்டமாக இருக்கட்டும், தமிழக நீரோட்டமாக இருக்கட்டும், அரசியலுடைய பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைவராக எழுச்சி தமிழர் இருக்கிறார். அப்போ எழுச்சி தமிழருடைய தொடங்கி வைத்திருக்கிறார். இதை வரக்கூடிய மக்கள் இதை உள்வாங்கி கொண்டு அடுத்தடுத்த நகருக்கு நம்ம செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் நீங்கள் சேவ் செக்குலரிசம்ங்கிற அந்த கோஷம் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒழிக்க வேண்டும். குறிப்பாக பார்த்து மதச்சார்பற்ற சக்திகள் இது ஒன்றிணைய வேண்டும். இது விசிகாவுடைய பேரணி, விசிகாவுடைய மாநாடு கருத வேண்டாம். இது இந்தியர்களுக்கான மாநாடு, இந்தியருடைய ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய ஒரு பேரணியாக இது அமைய இருக்கிறது. அது இதை பார்ப்போம். லட்சக்கணக்கான இப்போ நான் வழிநடவில் பார்த்து கொண்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான வந்து சிறுத்தைகள் வந்து குழும்பி கொண்டிருக்கார் திருச்சியில். இந்த பேரணி தான் நாட்டுக்கு தேவையானது. இந்த கூட்டம் தான் சேவ் செக்குலரிசம், மதச்சார்பின்மையை வந்து பாதுகாப்போம்னு கூறுறாங்களே, இதுதான் நாட்டுக்கு உகந்த கூட்டம். முருக பக்தருடைய பெயரை சொல்லி அரசியல் சாயம் பூசி மத நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைக்கக்கூடிய, மக்களை துண்டாடக்கூடிய அந்த பாஜகவுடைய மாநாடு வந்து நாட்டுக்கு அவசியம் இல்லை, நாட்டுக்கு கேடு என்பதையும் பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவாதிகள் கணிசமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது கணிசமாக 99% தமிழக மக்கள் இதை உணர்ந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே கூடான்றாங்க. 51 கண்டிஷன் போலீஸ் போட்டிருக்கு. நீதித்துறையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் பேசப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் மதுரை இப்போவே ஒரு பதட்டத்துக்கு ஆளாகிவிட்டது போது தோற்றம் ஏற்பட்டிருக்கு. நேற்று நாங்கள் டைஸில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த நீதியரசுடைய இந்த தீர்ப்பு வெளியே வந்த பிறகு எங்கள் வழக்கறிஞர் நாங்களே பேசிக்கிட்டோம். இப்போவுமே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. மதுரை வந்து 5 லட்சம் பேரை கொண்டு வந்து இறக்க போகிறாங்கிறாங்க. வடக்கன்சிலாம் கொண்டு வந்து இறக்க போகிறாங்களாம். மதுரை மண் தாங்குமா? மதுரை மண் சொல்லக்கூடிய வந்து மத சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டான மண் மதுரை மண். அது வேறெங்க தேவையில்ல. சிக்கந்தர் தர்காவும் முருக கோயிலுமே அங்கே சாட்சியாக இருக்கிறது. அந்த சிக்கந்தர் மலையே அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்போ இது உளவுத்துறை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். தமிழ்நாடு அரசு வந்து உன்னிப்பாக கவனித்து வேணால் ஒரு தேர்ட் பார்ட்டி இம்ப்ளீடாக நீங்கள் உள்ளே போங்க, அது வந்து ரிவைஸ்க்கு கேளுங்க. அந்த தீர்ப்புக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், அரசு தரப்புலேருந்து எங்களுக்கு அழுத்தம் வருகிறது, நிறைய பிரச்சனைகள் வருகிறது, பிரச்சனை பண்ணுவதற்காக வந்து உங்கள் தீர்ப்பை வைத்துக்கொண்டு ஒரு மாநாடுங்கிற பேரால் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கிடுவதை வந்து என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாது. ஏன்னா சட்ட ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய கடமை காவல்துறைக்கு இருக்குது. காவல்துறை என்பது வந்து முதலமைச்சருடைய கரங்களில் இருக்கக்கூடிய நேரடியான துறை. அப்போ அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்புக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு மேல்முறையீடு போகலாம். இதில் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய அனுமதிக்க முடியாது என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். ஏன்னா மாநாடு, முருகன் மாநாடு எல்லாம் சேர்ந்து நடத்துவோம். முருகனுடைய பெருமையை சொல்வதற்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு முருகன் பெருமானை போற்றுவோம். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கட்சி சாயம் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம், திமுக கட்சியை எழுத்தாள இருக்காதுங்கிறது சொல்லிட்டு வடக்கன்ஸில் உள்ள இறக்குன்னா பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பொதுமக்கள் அச்சப்படுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள் வந்து அன்றைக்கி கடை திறக்கணுமா வேண்டாமா, என்ன நிலைமைங்கிற அளவுக்கு இருக்குது. நான் வரும்போது கூட இந்த ஹோட்டலில் டீ குடிக்கிறேன்னா என்னம்மா இந்த மாதிரி 22ஆம் என்ன ஐயோ நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவேன்ங்கிற நிலை பொதுமக்கள் வந்து அச்சப்படக்கூடிய நிலை இருக்கிறது. இதை தமிழக அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உளவுத்துறையும் குறிப்பாக காவல்துறை உன்னிப்பாக கவனித்து இந்த மாநாடு வந்து தேவையற்ற மாநாடு மதுரையில் தேவையா என்பதை உரிய முறையில் பரிசீலனைக்கு எடுக்கணும். இன்றைக்கு ஜூன் 14 இன்றைக்கு திருச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதச்சார்பின்மை காப்போம்ங்கிற இந்த பேரணி வந்து இது போன்ற சிந்தனைக்கும், இது போன்ற வந்து மக்களை துண்டாடக்கூடிய, இது போன்ற முருகன் பெயரால் மக்களை துண்டாடக்கூடிய பாஜகவுடைய மாநாட்டுக்கு ஆப்படிக்கக்கூடிய வேலை தான் எழுச்சி தமிழர் தெளிவாக செஞ்சிருக்கிறாரு. வரவேற்கிறோம். அனைத்து சக்திகள், ஜனநாயக சக்திகளை வந்து திருச்சியில் சங்கமிக்கிறோம். நன்றி சார். ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல.